தேவன் கிருபையாய் மன்னிக்கிறார். மன்னிப்பை பெற்றவர்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அன்பு. உலகம் ஏதாவது இருக்கான்னு கேட்கறது நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு, பரலோகம் ஏதாவது இருக்குதான்னு கேட்கறதுக்கு, இல்லைன்னா தருவதற்கு. தெரியணும்னு விரும்பினா ஆண்டவர்கிட்ட தெரியாதுன்னு சொல்லிடணும். கடைசி வரை இந்த மனநிலைமையில இருந்து அவர் கற்று தந்துட்டே இருப்பார். தேவன் எல்லையை குறித்தால் அந்த எல்லையை தாண்டி வர எந்த வல்லமைக்கும் முடியாது. கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டா. உங்க வாழ்க்கையில் ஒரு சோதனை வருவதற்கு முன்னமே பரலோகம் ஒன்றை உரைத்திருக்கிறது. என்ன தெரியுமா? என்னுடைய நேசகுமாரன். Hallelujah, hallelujah. கண்களை மூடி கைகளை உயர்த்தி Hallelujah, Hallelujah, Jesus, Hallelujah, Shabaramamrota, Hallelujah, 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 Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. Hallelujah, Hallelujah. ஒரு விஷயம் கூட Hallelujah, 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 Hallelujah. மனதார சொல்லுங்க Hallelujah, 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 Hallelujah. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கிருபையப்பா, க்ளோரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, தூக்கி எறியப்பட்ட வேணும்னு சொல்லி, எனக்கு வேணும்னு சொல்லி சேர்த்து கொண்ட என் தகப்பனே. சொல்லுங்க, தூக்கி எறியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான், ஆமென். அழகான உங்க அழகான கண்கள், ஹல்லேலூயா. அவர் அன்பை கொண்டாடலாமா? இயேசுவின் மகா அன்பிதே அதிநாளம் அறியலாகுமோ? ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதற்கிண ஏதும் வேறில்லையே, இணையேதும் இயேசுவின் மகா
மகா அன்பிதே அதினாளம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இணையேதும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்துல பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகணும். ஆமென். நம்மை தேவன் தெரிந்தெடுத்தார். அருமையா கேட்டோம். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறார். பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒண்ணும் இல்ல, இழிவானவைகள் அற்பமா எண்ணப்பட்ட நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலவீனமான நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட நம்ம இடத்துல தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்புல ஒண்ணு என்ன அப்படின்னா, அவருடைய அறிவு கெட்டாத, நம்ம எவ்வளவு யோசித்தாலும் இவ்வளவு தான் ஆண்டவருடைய அன்புன்னு சொல்ல முடியாது. அதுதான் அறிவுக்கு எட்டாதது. அவருடைய அன்பின் ஆழம், ஆழம்தான் பார்த்தா உயரம் அதுக்கு மேல இருக்கு. சரி, ஆழத்தையும் உயரத்தையும் பார்த்தா நீளம் இன்னும் போயிட்டே தான் இருக்குது. ஆமென். ஆண்டவருடைய அன்பை குறித்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தார்கள் அப்போஸ்தலர்கள். இன்னைக்கும் பேசப்பட்டு கொண்டு தானே இருக்கிறது. இன்றும் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லும் போது புதுசா இருக்கு. ஏன்னா அந்த ஆழத்தை இன்னும் யாரும் கண்டுபிடிக்க முடியல, அந்த நீளத்தை இன்னும் யாரும் கண்டுபிடிக்க முடியல, அதன் உயரம், அது நீளம். ஆமென். அன்பு இன்னதென்று அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அன்பு இன்னதென்று, அதாவது நாம் இருக்கிற சூழ்நிலையிலிருந்தே நம்மை நேசிக்க ஆரம்பித்து இருக்கிறார். ரோமர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளா இருக்கையில், நாம் பலவீனரா இருக்கையில், நாம் சத்துருக்களா இருக்கையில். ஆமே, நீ மாறிட்டோ அதுக்கப்புறம் உன்னை நேசிக்கிறேன் இல்ல, இது உலக அன்பு. அவர் நேசித்ததுனால நான் மாறினேன், இதுதான் பரலோக அன்பு. ஹல்லேலூயா. ஆமே. நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை நேசிக்க அவருக்கு மட்டும்தான் முடியும். நான் இருக்கிற வண்ணமாக யாருக்குங்க முடியும்? ஹல்லேலூயா. ஒரு பாவி என்று எண்ணப்பட்ட ஸ்திரீ இயேசு சீமோன் வீட்டில் இருக்கிறார் என்று அறிந்ததும் வந்தவர் பாதத்தில் உட்கார்ந்து அழுது தலை முடியால துடைத்து முத்தமிட்டு கொண்டிருக்கும் போது எல்லாரும் தப்பா நினைச்சாங்க. இயேசு உடனே பேச ஆரம்பிச்சிட்டார். ஏய், இங்க பாரு, 2 பேர் கடன்பட்டு இருக்கிறாங்க, 2 பேருக்கும் நிர்வாகம் இல்லாம இருக்குது. ஒருத்தர் 50 கடன் பட்டிருக்கிறார், இன்னொருத்தர் 500 கடன் பட்டிருக்கிறார். 2 பேருக்குமே நிர்வாகம் இல்லாம இருக்குது. 2 பேரையும் மன்னிச்சுட்டாங்க. யார் ரொம்ப அன்பு கூறுவாங்க? அவனே சொல்லுங்க, அந்த 500. ஆனா பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 2 பேருக்குமே நிர்வாகம் இல்லை கொடுக்க. ஆமே. இந்த பாவத்துக்கு பரிகாரம், பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் மனுஷன் பிரிப்பான். பாவம் பாவம் தான். சின்ன பாவத்துக்கும் ஒரு மனிதனிடத்துல பரிகாரம் கிடையாது. ஆனா நம்ம அனைவருடைய பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு நான் பரவாயில்ல, இவங்களுக்கு நான் பரவாயில்ல. இதுதான் பரிசேய ஸ்பிரிட், சீமோனுடைய அந்த பரிசேயன் சீமோனுடைய ஆவி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இங்க பாருப்பா, 2 பேருக்குமே நிர்வாகம் இல்ல, 2 பேரையும் மன்னிச்சுட்டார். அப்ப அந்த எஜமானு தான் இந்த சின்ன பாவம் நினைச்சிட்டு இருக்கிறாள், அவனும் காக்கப்படுறது அவரால் தான். பெரிய பாவம் நினைச்சிருக்கிறான் தெரியுமா, அவனும் காக்கப்படுறது அவரால் தான். சரி, யார் நிறைய அன்பு கூறுவா? தேவனுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா? தேவன் கிருபையாய் மன்னிக்கிறார். மன்னிப்பை பெற்றவர்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அன்பு. 3.5 வருஷம் கூட வச்சு பராமரித்து பாதுகாத்து போஷித்து நடத்தி பேதுருவுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து வந்து திருப்பியும் பேதுரு அப்பவும் பின்மாற்றத்தில் தான் போறார். அவர் போனா கூட பிரச்சனை இல்லை, கூட 4 பேரையும் கூட்டிட்டு போறார். வரும்போது 4 பேரை கூட்டிட்டு வந்தார் பேதுரு. வரும்போது இயேசு பேதுரு அழைக்கிறார். லூக்கா 5 கூட யோவானும் எல்லாரும் சேர்ந்து போறாங்க. இப்போ யோவான் 21 பேதுரு சொல்றார், நான் மீன் பிடிக்க போகிறேன். ஏன் பேதுரு, நீங்க போக வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு? நான் மீன் பிடிக்க போறேன். உடனே யோவான்லாம் சொல்ற, நாங்களும் வரோம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒருத்தங்களை கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன்,
நம்முடைய நடைகளை குறித்து கவனமா இருக்கணும். நாம பின்மாற்றம் அடைந்து அவர்களும் இடறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். அப்போ இயேசு தேடி வரார். தேடி வந்து 200 மீட்டர் தூரத்தில் இருந்தவன்ட்ட, பிள்ளைகளே புசிக்கு ஏதாவது இருக்குதா, உலகம் ஏதாவது இருக்கான்னு கேட்கறது நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு, பரலோகம் ஏதாவது இருக்குதான்னு கேட்கறதுக்கு, இல்லைன்னா தருவதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஏதாவது இருக்குதா? இல்ல, ரைட். வலைய போட வைக்கிறார். திருப்பியும் பழையது போல. லூக்கா 5 எப்படி படகு நிரப்புனாரோ, யோவான் 21 படகு அப்படியே நிரப்புறார். என்னது அர்த்தம்? காலங்கள் மாறும், அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அழைப்பு மாறாதது, அவருடைய கிருபை மாறாதது. 200 மீட்டர் தூரத்தில் இருந்தவனை கிட்ட வர வச்சு அவர் நயங்காட்டி இழுக்கிறவர். ஆண்டவருக்கு எப்படி இப்படியும் செய்யலாம், அடிச்சு இல்ல காலை உடைச்சு ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறியா மாட்டியா, இப்படியும் செய்யல. அப்படி செஞ்சிருந்தா நான் அன்பெல்லாம் பாட மாட்டேன். நான் செஞ்சதை பார்த்தா, நான் ஓடினதை பார்த்தா என்ன அடிச்சுதான் தூக்கி வந்துட்டு இருக்கணும் ஆண்டவர். ஆனா அவர் அன்பினால திக்குமுக்காட வச்சுட்டாரு. ஆமென். நேர கொண்டு வந்து உட்கார வச்சு அவனை சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சு உட்கார்ந்திருந்து, அன்பு கூறுகிறியா பேதுரு வேண்டார். அவன், நீ எனக்கு உன் ரத்தத்தை கொடு, இவ்வளவு தூரம் நடந்து போ, இத்தனை மேல ஏறு. ஒன்னும் செய்யல, ஒண்ணுமே கேட்கல. ஆனாலும் யாக்கோவே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லையே. அவருடைய வருத்தத்தை பாத்தீங்களா? நீ எனக்கு பலி செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தல. ஆண்டவருக்குன்னு செய்யற எதையுமே ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்க விரும்பல. நம்ம எதை செஞ்சாலுமே முழு மனதோடு, முழு இருதயத்தோடு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அது ஒண்ணுதாங்க. 2007 கடைசியில தான் கிருபையினால ஊழியத்துக்கு ஆண்டவர் அர்ப்பணிக்க வச்சாங்க. 2008வது வருஷத்துல என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் பி ஜாய்சன் அவங்க கூட ஒரு சென்னையில் சாரால் நவரோஜ் அவங்க அந்த அம்மா, அவங்களுடைய பாட்டு பாடாத சபைகளே கிடையாது, அவர்களுடைய சர்ச்சில் ஒரு மேரேஜ் நடத்துறதுக்காக அப்பாவை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நானும் கூட போகிறேன். நான் அவங்கள பார்த்தது கிடையாது, பார்க்கணும், அவங்க சர்ச்சை பார்க்கணும் சொல்லிட்டு நானும் கூட போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது ட்ரெயினில் எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் லாசர் பாஸ்டர்னு ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவர்கள் இப்பொழுது மகிமையில் இருக்கிறார்கள். ரொம்ப வயதான தேவ மனிதர், நல்ல கத்தருக்காய் வைராக்கியமாய் நின்ற தேவ மனிதர். அப்போ அவங்களும் அந்த ட்ரெயினில் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன், அப்பா கூட இருக்கிறேன். கொஞ்ச நேரமாக என்னை பார்த்துட்டு, தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. பாஸ்டர் அவங்கக்கிட்ட போகவே எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல்லாக ப்ரேயரில் இருப்பாங்க. கிட்ட போனதும் அப்படி தள்ள கை வச்சு நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நான் கிட்ட மேக்சிமம் போக மாட்டேன். நேராக கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, ஊழியத்தை வந்திருக்கிற, ரொம்ப சந்தோஷம் தம்பி, ஆராதனைனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நீ இப்போ ஆராதனை நடத்துகிற? அப்போ நான் இன்னும் செய்தி கொடுக்க ஆரம்பிக்கல, சர்ச்சில் வர்ஷிப் மட்டும் நடத்துகிறேன். ஆராதனைனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் கொஞ்ச நேரமாக அவரை பார்த்துட்டு என்ன சொன்னேன் தெரியுமா? ஆராதனை என்பது எனக்கு தெரியாது பாஸ்டர். அவன் தெரியணும்னு விரும்பினா ஆண்டவர்கிட்ட தெரியாதுன்னு சொல்லிடணும். கடைசி வரை இந்த மனநிலைமையில இருந்து அவர் கற்று தந்துட்டே இருப்பார். ஆமா, எனக்கு தெரிஞ்சதை சொல்லலான்னு தான் பார்த்தேன். அப்புறமா தெரியும்னு சொல்லி தெரிய வேண்டியதை தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தேவ மனிதர் வாயிலிருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். நான் சொன்னேன், எனக்கு தெரியாது பாஸ்டர் அப்படின்னு. அவனை சிரிச்சுட்டு என் தோளில் கை வச்சுட்டு சொன்னார், தம்பி, பாடுறோம், ஆர்ப்பரிக்கிறோம், எல்லாம் பண்றோம், ரைட்டு. ஆனால் அதை கடந்து ஒன்று இருக்கு, ஆராதனை. என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். நீ தேவ சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவருடைய அன்பை நினைச்சு உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துட்டுன்னா அது ஆராதனை அப்படின்ட்டு. நம்ம எல்லாம் சூழ்நிலையை நினைச்சு அழுவோம்ல, சூழ்நிலையை நினைச்சு அழுதால் வெளிப்படுவது ஜெபம். அன்பை நினைச்சு அழுதா வெளிப்படுவது ஆராதனை. சூழ்நிலை அண்ணால் சூழ்நிலையை நினைச்சு அழுறா, ஜெபிக்கிறான், பொருத்தனையோடு ஜெபிக்கிறான். தேவன் நெருக்கத்தை தருவது அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு தான். ஆனா அதையும் தாண்டி ஆராதனை என்பது, அதான் கோராகின் புத்திரர் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை ஒரு நாள் தியானிக்கும் போது
எப்படி சிந்திச்சிருப்பாங்க? ஆமே, எப்படி சிந்திச்சிருப்பாங்க தெரியுமா? நான் எப்படி ஆண்டவரே இங்க இந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்துல நான் எப்படி ஆண்டவரே இங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் தானங்க மூப்பர்களுக்கு எல்லாம் கிரீடங்களை கொடுத்தார். ஆனா அவரை பார்த்ததும் கிரீடத்தை கலத்தி வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்ததும் அவர்கள் தங்கள் தகுதியை உணர்ந்தார்கள். இல்ல, இதுக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. ஆண்டவர் நம்ம மேல் பாராட்டின அன்பு. இப்போ நீங்க இருக்கிற வண்ணமா உங்களை எத்தனை பேருக்குங்க நேசிக்க முடியும்? இன்னைக்கு உலகம் உங்களை நேசிக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று உங்ககிட்ட பார்த்துட்டாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத போது, ஹல்லேலூயா, நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். எசேக்கியேல் 16:6. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது அப்பா இந்த பாட்டு கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்ன, நான் மட்டும் ஒன்னும் பார்க்கலன்னா அப்படின்னாரு. அப்பதான் சொன்ன, அழகான கண்கள் என்னை கண்டதால் 2 கைகளை உயர்த்தி முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ். நீங்க மட்டும் பாடுங்க, உம்மழகான சொல்ல முடியுமா? தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சேர்த்து கொண்ட ஆமென். தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட இருதயத்திலிருந்து நன்றியோடு உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். கைகளை அசைத்து ஆராதனை 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 அன்பரேசு. ஆவியான தேவனுக்கு ஆவியான ஹல்லேலூயா. அன்பரேசு ராஜனுக்கு ஆவியான. முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இப்படி வல்லமையுள்ள கரங்களிலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுவீராக மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஒரு செய்தியை தியானித்து விட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து இருந்ததும் ஆவியானவர் இன்னொரு வார்த்தையை பேச ஏவினபடியினால அந்த வார்த்தையை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல கவனமாய் கேட்கும்படி, ஒரு பிரசங்கமா கேட்க வேண்டாம். கர்த்தர் இந்த நாளிலே ஆமே என் கூட பேச போகிறார், பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு கேட்க உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நாம் கேட்காத பிரசங்கங்கள் கிடையாது. எத்தனையோ நம்ம சர்ச்சுக்கு போனால் பிரசங்கம், டிவி ஆன் பண்ணால் பிரசங்கம். நமக்கு தேவை பிரசங்கம் அல்ல, நமக்கு தேவை ரேமா.
ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி சொன்னா நல்லவா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ஃபுல் பிரசங்கத்தில் எல்லா வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனால் நமக்கான ஒரு ரேமா அதுக்குள்ள இருக்கும். நமக்கான அது வாங்கிடணும். அதை எடுக்காம, அதான் தாவீது சொல்றார், உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகுது. அவர் கையில வேதம் இருக்குது, வாசிக்கிறார். ஆனா என்னதான் வாசித்தாலும் அவருக்கான அன்றைய மன்னா அவருக்கு கிடைக்கிறது வரை அவர் பைபிளை மூட மாட்டேங்கிறாராம். உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி, இன்னாண்டவரை 5 அதிகாரம் படிச்சுட்ட இன்னும் பேசல, இன்னாண்டவரை 20 அதிகாரம் சில நேரத்தில் முதல் வசனத்திலே பேச ஆரம்பிச்சிருவாரு. அதான் ஒரு தேவ பிள்ளை வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருக்கணுமா. ஆமே, நல்ல கவனமாக கேளுங்க. நான் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை நினைவுக்கு வர்றதுனால சொல்கிறேன். இந்த மரண தருவாயில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா 2 காரியம் அவங்களுக்கு நஷ்டமாகும். ஒன்று என்னன்னா தாகம், இன்னொன்று பசி. சாப்பிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சாப்பிட முடியாது. கொஞ்சம் 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 கொஞ்சமா பசி குறையும். அப்புறமா பார்த்தீங்கன்னா தாகம் இல்லை. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி கொடுத்தா கொஞ்சம் உள்ளே போகும், கொஞ்சம் வாயோடு வெளியே வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்கனாலே டாக்டர்ஸ் தீர்மானிச்சிடுவாங்க ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டரை, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது சாப்பிட முடியுதான் கேட்பாங்க, தண்ணி குடிக்க முடியுதா? சாப்பிட முடியுது டாக்டர், தண்ணி குடிக்க முடியுது, டைஜஷன்லாம் எல்லாம் கரெக்டர். பசி இருக்குதா? பசி இருக்குது டாக்டர். தாகம் இருக்குதா? தாகம். அப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கிளம்புங்க அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்னன்னு தெரியல டாக்டர், எனக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லைன்னா உடனே ஸ்கேன் பண்ணுங்கம்பாங்க. சம்திங் ராங், ஒரு பிரச்சனை இருக்கு, அது ரொம்ப மோசமான பிரச்சனையா இருக்கு. அப்போ தண்ணியும் எனக்கு தாகமும் இல்லை பசியும் இல்லை அப்படின்னாலே நான் என் லைஃபோடைய எண்டுக்கு போயிட்டேன்னு அர்த்தம். அதே போலதான் ஆவிக்குரிய மரணம் என்று இருக்கிறது. எனக்கு அவருடைய சமூகத்தை குறித்த தாகமும் அவருடைய வசனத்தை குறித்த பசியும் இல்லைனாலே என்னுடைய ஆவிக்குரிய நிலையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மரணித்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பசி இருக்குதா? வேண்டாம். வசனம் கேட்கணும்னு ஆசையை எல்லாம் போச்சு. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இன்னும் நிரம்பணும். தாவீது சொல்ற என் பாத்திரம் நிரம்பி வழியுது. ஏன் தாவீது சொல்றாருன்னா, தாவீது போதும்னு சொல்லல. நம்ம சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது இலை போடுறாங்க, சாப்பாடு பரிமாறும் போது நம்ம ஒரு கை இப்படி போயிடும். எதுக்கு அப்படின்னா போதும். பரிமாறுறவங்க எப்போ நிறுத்துவாங்க தெரியுமா? நம்ம போதுங்கிற வார்த்தை சொல்லும் போது அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தாவீது சொல்றார் என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு. ரீசன் என்னன்னா, தாவீது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லல? போதும்னு சொல்லல. ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த தாகத்தோடு இந்த பசியோடு இருப்போமானால் நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் பேசும்படி சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை இதுதான், விசுவாச பரீட்சை, டெஸ்ட். இந்த விசுவாசத்தை துவங்கினது யாருன்னு பார்த்தா அவர்தான். விசுவாசத்தை முடிக்கிறது யாருன்னா அவர்தான். நம்முடைய விசுவாசத்துக்கெல்லாம் காரணர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனவே மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கு மாத்திரமே. இந்த விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். எபிரேயர் 12:1 இருக்கிறது. இந்த துவக்கம் முடிவு, இது நடுவில் ஒரு ஓட்டம் இருக்கிறது. அதான் நமக்கு நியமித்த ஓட்டம். இந்த ஓட்டம் தான் நமக்கான ஆயுள், நமக்கான காலம். இந்த பூமியிலே நாம் வாழும்படிக்கு நமக்கு தேவன் குறித்த காலம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்தை குறித்திருப்பார். அதான் நமக்கு நியமித்த ஓட்டம். சிலருக்கு 100 தாண்டி போயிட்டு இருக்கும், நமக்கு தெரியாது. அவருக்கு தெரியும் இவன் இவ்வளவு ஓடனா போதும், அதை குறிச்சிடார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் சகலவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். நாம எப்போ பிறக்கணும்னு தேவன் தீர்மானித்தாரோ அப்பொழுதுதான் நாம் பிறந்திருக்கிறோம். ஆமா, இல்லை நம்ம கிட்ட கேட்டாரா, நீ டிசம்பர்ல பிறக்கிறியா ஜனவரியில் பிறக்கிறியா?
கேட்டாங்களா? இல்லை. ஆமாம். இல்லை, எந்த எந்த ஏரியாவில் பிறக்கிற, எந்த குடும்பத்தில் பிறக்கிற, ஏதாவது கேட்டாரா? கேட்டிருந்தா கண்டிப்பாக மாற்றிருப்போம்ல. எதுவுமே இல்லை. ஏன்னா தேவன் ஒன்று செய்கிறாருன்னா பெர்ஃபெக்டாக செய்வார். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? அதனால ஒரு தேவ பிள்ளை என்ன போய் இந்த பட்டணத்தில், என்ன போய் இந்த குடும்பத்தில் சொல்லவே கூடாது. ஆமென். தேவன் எதை செய்தாலும் நன்மையாக தான் செய்வார். ஹல்லேலூயா. அதே போல தான் என்னைக்கு இந்த ஓட்டம் முடியும்னு அவர் குறித்து வைத்திருக்கிறார். அன்னைக்கு தான் முடியும். அதனால தான் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, நீ பார்க்கிற தெரியுமா அந்த அடைக்கலங்குருவி, ஒரு காசுக்கு 2 அடைக்கலங்குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலங்குருவி. 2 காசு கொடுத்து வாங்கினா 4 கிடைக்கும், 1 ஃப்ரீ. இவ்வளவுதான் நீ இந்த அடைக்கலங்குருவிக்கு மதிப்பு வச்சிருக்கிற. ஆனா இந்த அடைக்கலங்குருவிக்கு பரலோகம் வச்சிருக்கிற மதிப்பு என்ன தெரியுமா? இது எவ்வளவு நாள் பறக்கணும்னு பிதா சித்தம் வைத்திருக்கிறா. எத்தனை வேடன், எத்தனை கண்ணி அதற்கு எதிராக இருந்தாலும் அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த அடைக்கலான் குருவியை கீழே விழும். அதுவரை இது பறந்துட்டு தான் இருக்கும், பறந்துட்டு தான் இருக்கும். சொல்லிட்டு சொல்றேன், எங்க பாரு, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா. ஒரு நாள் இதை தியானித்த போது தேவ அன்பை நினைச்சு நான் ஆண்டவரை கண்ணீரோடு துதித்தேன். ஏன்னா தாவீது ஒரு விஷயம், தேவாலயத்துக்குள்ளே ஜெபம் பண்ண போறார். அங்க போய் துதிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது கிச் 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 கிச்னு சவுண்டு கேட்குது. என்னடா நான் மட்டும் தான் சர்ச்சில் இருக்கிறேன்னு பார்த்தா வேற யார் வந்திருக்கிறான்னு பார்த்தா, ஆண்டவரே உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க எப்பவும் துதிச்சிட்டு இருப்பாங்க. யார் வீட்டில் வாசமா இருக்கிறான்னு பார்த்தா முந்தின வசனத்துல சொல்றாரு, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததேனா அலோவ் பண்ணிட்டீங்களே, அதுக்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கிட்டீங்களே. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஒரு அடைக்கலான் குருவிக்கு அவருடைய சமூகத்தில் ஒரு இடம் ஒதுக்கப்படுமானால், அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு தேவன் எவ்வளவு 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 மேன்மையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. He is good. அவ்வளவுதான், அதுல மாற்றமே கிடையாது. கர்த்தர் நல்லவர். அந்த நல்லவர் என்ன செய்கிறார்னா இந்த விசுவாச ஓட்டத்தில் பரீட்சை வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்லவர் பரீட்சை வைப்பார். ஆமென். அவருடைய எக்ஸாம்ல எல்லாம் காசு கொடுத்து பாஸ் ஆக முடியாது, கொரோனாலையும் பாஸ் ஆக முடியாது. ஏன்னா நிறைய பேர் இந்த கொரோனால, ஒரு தம்பி சொன்னான், இன்னும் 1 வருஷம் கூட கொரோனா இருக்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்டா, இன்னும் ஃபைனல் இயர் இருக்கு, 3rd இயர் பாஸ் ஆகிட்டேன், 2nd இயரும் பாஸ் ஆகிட்டேன், இன்னும் 1 வருஷம் கொரோனா இருந்துட்டுனா நான் இந்த பிஏ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு கூட்டத்தார் கொரோனா போட்டோன்னு ஜெபம் பண்றோம், இன்னொரு கூட்டத்தார் அவருடைய பரீட்சை என்பது பரீட்சை. விசுவாச ஓட்டத்தில் பரீட்சையும் உண்டு, பரிசும் உண்டு. சாத்தான் சோதிப்பான். அந்த சோதனை நான் இங்கே சொல்லவில்லை. சாத்தான் சோதிப்பான். சோதனை என்றால் 2 விதமான சோதனை இருக்கு. பிசாசினால் வருகிற சோதனை, தேவன் அனுமதிக்கிற சோதனை. பிசாசினால் வருகிற சோதனைக்கு பரலோகம் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நாம் எதுலையாவது சிக்கி கொண்டால் தேவன் வார்ன் பண்ணுவார், எச்சரிப்பார். பேதுருட்ட சொல்லுவார்ல, பேதுரு இப்போ வராதேம்பார். பேதுரு வராத, யோவான் 13 இருக்கு, எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. பேதுருட்ட சொல்லுவார், இப்போ வராத, நான் போகிற இடத்துக்கு நீ வர. இல்லை ஆண்டவர், நான் ஏன் வரக்கூடாது அப்படி சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லுவார், பேதுருவே, சேவல் கூவுவதற்கு முன்னே நீ 3 தடவை மறுதலிக்க போற. அப்போ இந்த சோதனை தேவன் பர்பஸ் அனுமதித்ததல்ல, அவனா வாங்கி கட்டினது. ஆனாலும் தப்பும் போக்கை சொல்லுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் பேதுருவும் தூங்குறார், யோவானும் தூங்குறார், யாக்கோபும் தூங்குறார். 3 பேரும் தூங்கினாலும் அவர் பேதுருவை பார்த்து தான் சொல்லுவார், நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு. தேவன் தப்பு வைக்கிறதுல தான், தப்பு வைக்கிறதுல அவர் குறியா இருக்கிறார், அகப்படுத்துவதில் இல்லை, தப்பு வைக்கிறதுல. அப்படி இருந்து அவர் தூங்குவார். என்ன சோதனை? 3 தடவை மறுதளிக்கிறது தானே. நாங்கள் கடல்லே நின்று ஆளாச்சே. இயேசுவோடு கூட எங்க நின்னோம்? கடல்ல நின்னோம். இதுல தரையில நிக்க மாட்டோமா? இயேசுவோடு கூட கடல்ல நிக்க முடியும், இயேசு இல்லாம தரையில நிக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் அதையும் சொல்லிட்டார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய
கூடாது. இந்த சோதனை பேதுரு மாட்டிக்கொண்டான். ஆனாலும் தேவன் ஒரு எல்லையை போட்டார். அந்த எல்லை தான் 3 போட்டார். 3 தடவை மறுதலிப்ப. 4ஆவது தடவை மறுதலிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்த்தார். அங்க ஸ்டாப் ஆயிட்டு. ஆமென். தேவன் எல்லையை குறித்தால் அந்த எல்லையை தாண்டி வர எந்த வல்லமைக்கும் முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிற சோதனை இருக்கிறது. விசுவாச ஓட்டத்திலே பரீட்சை இல்லாமல் ஒருவருக்கும் பரலோகம் போக முடியாது. சில பாயிண்ட்டுக்கு ஆமேன் வரும், சில பாயிண்ட்டுக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். பரீட்சை இல்லாமல் பரலோகம் இல்லை. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகும். ஆமென். 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, ஏன் கர்த்தர் பரீட்சையை சோதனையை அனுமதிக்கிறார்? 2, இந்த பரீட்சையில் நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 காரியத்தை ஆமென் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அநேகருக்கு எழும்புகிற கேள்வி இதுதான். நான் ஜெபம் பண்றேன், நான் ஆராதிக்கிறேன், என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் ஆவிக்குரிய ஆராதனைக்கு எல்லாம் போறேன், ஆனால் நான் தானே ரொம்ப வாதிக்கப்படுறேன், நான் தானே ரொம்ப சோதிக்கப்படுறேன். செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேவன் எல்லாரையும் இப்படி சோதிப்பாருன்னு கேட்டா இல்லை. ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அப்பொழுது இயேசு. எப்பொழுது நிறைய பேர் அப்பொழுதுன்னு சொன்னீங்க. எப்பொழுதுன்னு தெரியணும்னா 3 கடைசியும் சேர்த்து வாசிக்கணும். 3 கடைசியும் சேர்த்து வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. வாசிங்க. 4:1. அப்பொழுது இயேசு சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எப்பொழுது பரலோகத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சத்தம் வந்ததோ அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படி என்றால் இந்த விசுவாச பரீட்சையில் நிற்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி இதுதான். உங்க வாழ்க்கையில் ஒரு சோதனை வருவதற்கு முன்னமே பரலோகம் ஒன்றை உரைத்திருக்கிறது. என்ன தெரியுமா? என்னுடைய நேசகுமாரன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் என்றல்ல, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். மலையாளத்தில் ஒரு பாட்டு பாடுவோம் நாங்க. பரீட்சை என்றே தெய்வம் அனுமதிச்சா பரிகாரம் എനിക്കായി കരുതിട്ടുണ്ട് എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. இந்த உலகம் வைக்கிற பரீட்சைக்கும் பரலோகம் வைக்கிற பரீட்சைக்கும் வித்தியாசம் என்னன்னா, உலகம் வைக்கிற பரீட்சை நம்முடைய தகுதியை பார்க்க, தகுதியை அளக்க. ஒரு எக்ஸாம் வரும்போது தான் மார்க் வருது, மார்க் வச்சுதான் ஓகே இவன் பாஸ் இவன் ஃபெயில். உலகம் வைக்கிற பரீட்சை தகுதியை அளக்க, தகுதியை பார்க்க. ஆனா பரலோகம் வைக்கிற பரீட்சை நம்மை தகுதிப்படுத்த. பரலோகம் வைக்கிற டெஸ்ட்ல யாரையும் ஃபெயில் ஆக அவர் விட மாட்டார். காரணம், அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா நீ பயப்படாத, நான் ஜெயித்தேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லுங்க, நீ என்ன பற்றிக்கொள், என்னை சார்ந்து கொள், ஆனா பரீட்சைக்கு நிக்கணும், பரீட்சைக்கு நிக்கணும். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில போடப்பட்டாங்க. வேதம் அங்க கூட யார் வந்தா?
அக்கினி சூளையில 3 பேர் தூக்கி போடப்பட்ட போது எத்தனாவது ஆளா வந்தார்? 4வது நபர். இது சொல்றது நேபுகாத்நேச்சர் சொல்றார். ஆனா நான் சொல்லுவேன் ஆள். ஏன்னா 4வது நபர் அவரை வந்திருந்தா அட்லீஸ்ட் அவங்க முடியாவது என்ன செஞ்சிருக்கணும்? கரிஞ்சிருக்கணும். ஏன்னா தூக்கி போட அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க காக்கப்படுறாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க காக்கப்படுறாங்க. தூக்கி போட தூக்கிட்டு வந்தவங்களே அந்த வெப்பத்தில் அந்த தாக்கத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா மரித்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது இவர்கள் முடி கூட கருகல்ல. அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா அதில் அவர் முதல்ல நிற்கிறார். அவர் நிற்கிறார். நமக்கு தெரியாது, ஆனா அந்த பாதையில போனா தெரியும். ஹல்லேலூயா. அமைதியான சூழலிலே சீஷர்கள் படகுல பயணிக்கிறார்கள். திடீரென்று நடுக்கடலில் வந்ததும் கடல் கொந்தளிக்குது, காற்று எதிராக வீசுது. அதுவரை காணாத அவருடைய வல்லமையை இப்பொழுது காண ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெரியுமா? இவர் கடலை பிளந்து நடத்துகிறவர் மாத்திரமல்ல, இவர் கடல் மேலையும் நடத்துகிறவர். இதை அறியணும்னா இந்த கொந்தளிப்புல நிக்கணும், இந்த பரீட்சையில நிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் பாத்தீங்களா நடுக்கடல்ல கொண்டு வந்துட்டார். இப்போ பின்னாக போக எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் எங்கேயும் போக முன்னாக போற. அதனால எதுக்கு பின்னாடி போன, முன்னாடியே நம்ம அநேகரை எப்படி நடத்துறாருன்னா இப்படிதான். கரையில வச்சு காற்று அடிச்சிருந்தா ஜம்ப் பண்ணி ஓடி இருப்போம். அவருக்கு தெரியும் எங்க கொண்டு நிறுத்தி லாக் பண்ணணும்னு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி தெரியாத பாதையில கொண்டு வந்து நடுக்கடல்ல கொண்டு விட்டுட்டார்ல. நடுக்கடல்னா என்ன? இங்க எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அங்க. இங்க போற கஷ்டப்படுறதுக்கு இங்க போறதுக்கு எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமென். கரையில ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போதே காற்று அடிச்சிட்டுனா போட்ல இருந்து அப்படியே குதிச்சு கொஞ்ச தூரம் வரைக்கும் மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் போட்ல இருந்து குதிச்சு வருவாங்க. ஆனா நடுக்கடல் ஒண்ணும் பண்ண முடியாது, அலைவுபட்டு கொண்டே இருக்கிறது. அங்கேயே நில்லு, நான் வரேங்கிறார் ஆண்டவர். அவர் வர்றது வரைக்கும் போட்டு மூழ்கல, அமிழ்ந்து போகவில்லை, அலைவுபட்டு கொண்டே இருந்தது. ஆண்டவர் வந்தார். இப்படி ஒரு வல்லமை அவங்க காண காரணம் இந்த பரீட்சை. ஆமே ஆண்டவரே, இந்த பரீட்சைக்கு பதிலாக பரிசு மட்டும் இருந்த பரிசு உண்டு. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்படி இருக்க ஏன் தேவன் பரீட்சையை அனுமதிக்கிறார்? ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்லுங்க. முதலாவது, ஆமென், உபாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 13. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூடுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நான் ஆரம்பத்தில் வர்ஷிப் டைம் சொன்னேன், தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது வம்பு இல்ல, அன்பு. ஆமென். இயேசுவை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்குவீங்க. அதனால நான் சொல்லலை, நீங்க தூக்க வேண்டாம். ரோட்ல போற ஒரு ஆளை கூட்டு உங்களுக்கு இயேசுவை பிடிக்கானா பிடிக்குமா கேட்டா, கிறிஸ்துவை எல்லாருக்கும் பிடிக்கும், நம்மளதான் பிடிக்க மாட்டேங்குது. இயேசுவை யாருக்குங்க பிடிக்காது? பிலாத்து கூட அவரை எப்படியாவது காப்பாற்றணும் தானுங்க நினைக்கிறான். ஏன்னா அன்புனாலே அவர் தாங்க. அப்ப எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்குது. ஆனா அவர் எதிர்பார்க்கிற அன்பை பாத்தீங்களா? மீதி எல்லா விஷயத்திலையும் சீஷர்கள்ட்ட சொல்றாரு, உங்களுக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கக்கூடாதுப்பா, இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. நான் ஒரு எஜமான், நானே உங்க காலில் கழுவுன பார்த்தியா, இப்படி இருக்கணும், எல்லாம் சமமா இருக்கணும், எல்லாத்துலயும் சமமா இருக்கணும்னு சொல்லிட்டு பேதுருட்ட வந்து கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்ன இடத்துல ஆராதிக்கிறதுல எல்லாத்துலயும் அவன் நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஆனா அன்பு கூறுற விஷயத்துல எல்லாரை விட ஒரு ஸ்டெப்பு மேல இருக்கணும். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு.
நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரை விட நம்ம ஆண்டவரை நேசிக்கணும். இதுதான் நம்முடைய டார்கெட்டாக இருக்கணும். நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவர் இவங்களை விட நான் உங்களை நேசிக்கணும். தாவீது அப்படிதான் ஆண்டவர் நேசிச்சார். இப்ப ஆண்டவருடைய எதிர், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு அவர் உங்களை சோதிக்கிறார். அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் சோதிச்சு தான் அவருக்கு தெரியுமா? இல்லை, எது அறியும்படினா அவர் அறிவது மாத்திரமல்ல, நாம சொல்லிட்டு இருக்கிறோம்ல அது உண்மையா இல்லை என்பதை நாம் அறியணும். அவரும் அதை அறிய விரும்புகிறார். பிசாசுக்கும் அதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். நாமும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். என் நிலையை நான் அறியாமல் நான் மாற முடியாது. அதுதான் ஆமென் லவோதிக்கியா சபைக்கு சொல்லும் போது, நீ ஒன்றும் இல்லாம இருக்கிற, ஆனா எல்லாம் இருக்கிறது மாதிரி காட்டிட்டு இருக்கிற, நீ ஒழுங்கா உன் கண்ணுக்கு கண்ணாடி போட்டு பாரு, கலிக்கம் போட்டு பாருப்பா, உன் சூழ்நிலையை பாரு. என் நிலையை நான் அறியாமல் நான் என்னை மாற்ற முடியாது. தேவ சமூகத்தில் போய் ஏசாயா 5வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் ஐயோ போட்டார். வீடு மேல வீடு வாங்குறவனுக்கு ஐயோ, நிலத்தின் மேல நிலம் வாங்குறவனுக்கு ஐயோ, எல்லாருக்கும் ஐயோ போட்டுட்டு 6வது அதிகாரத்தில் தேவ சமூகத்தில் வந்து நின்ற போதுதான் தெரியுது, நான் இதுல நிற்கிறதற்கு பாத்திரவானே அல்ல. ஏன்னா எல்லா விதத்திலும் தகுதியுடைய சேராபீன்களே அவருக்கு முன்பாக தங்களை எவ்வளவு மூட முடியுமோ தங்களை மிகவும் மூடின போது, ஆமா, இந்த சேராபீன்களே அவருக்கு முன்பாக தங்களை தகுதியற்றவர்களாய் எண்ணும் போது, இந்த ஏசாயா எம்மாத்திரம் ஐயோ நான் என்று தனக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். ஆமே, நம்ம ஆண்டவர் நேசிக்கிறோம் சொல்றோம். எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை ஒரு போட்டு அல்லது ஒரு ஷிப்பு அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா இருக்கிறது என்பதை அறிய அதை கடல்ல விடுவாங்களாம், தண்ணியில விடுவாங்களாம். அப்பதான் தெரியும். ஆமே, சைஸை வச்சும் ஷேப்பை வச்சும் பார்வையை வைத்தும் அல்ல படகை தீர்மானிப்பது. அது தண்ணீரில் ஓட விடும்போது நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீ அன்பு கூறுகிறையோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு கர்த்தர் சோதிக்கிறார். ஆண்டவர் வேதத்தில் ஒரு சிலரை சிநேகிதர் என்று சொல்லியிருப்பார். அதுல ஒரு ஆள் யார் சொல்லுங்க? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமையும் சோதித்தார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நல்ல கவனிங்க, இந்த சோதனை என்பது எந்த ஒரு பெற்றோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சோதனை. சரி, இப்போ நான் அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆபிரகாம்கிட்ட இப்படி ஒரு சோதனை வச்சார், இந்த பரீட்சை வேற யாருக்காவது வச்சிருக்காரு ஆண்டவருக்கு? ஏன்னா நம்ம எக்ஸாமே அட்டன் பண்ண மாட்டோம்னு ஆண்டவருக்கு நல்லாவே திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. இங்க ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சோதிக்கிறார். ஆமா, நல்ல கவனமா கேளுங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறேன்னா, உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து. இவ்வளவு நாள் இப்படி ஒரு சோதனை ஆபிரகாம் சந்திக்கல. இப்ப ஏன் ஆண்டவர் இந்த பரீட்சை? முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது என்பதை புரியும்படி சொல்லணும்னா, நம்ம யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறோம், ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இதை தேவன் அறிய விரும்புகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு 21வது அதிகாரத்தில் சில காரியங்கள் நடக்கிறது. அதுல ஒரு பிரதானமான காரியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் வீட்டில் ஈசாக்கு மட்டும் பிறந்து வளரல, இன்னொருவன் இதற்கு முன்னமே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் யார் என்றால் இஸ்மவேல். இப்பொழுது ஈசாக்கு பிறந்து வளர ஆரம்பிக்கும் போது இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஒத்து போகாததை சாராள் பார்த்து சொல்றாங்க, இஸ்மவேலை துரத்தி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சாராளுக்கு ஈஸியா சொல்ல முடியும், ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி ஈஸியா செய்ய முடியாது. ஏனென்றால் இஸ்மவேலும் ஆபிரகாமுடைய வித்து.
இப்போ இது ஒரு பெரிய சோதனை ஆபிரகாமுக்கு, ஒரு பெரிய போராட்டம். இஸ்மவேலை வெறுத்தோ, இஸ்மவேலை வேண்டாம் என்றோ, இஸ்மவேலை பார்க்க பிடிக்கல, இவன்லாம் இங்க இருக்க தகுதியே இல்லாத, இப்படி வெறுத்தல்ல இஸ்மவேலை ஆபிரகாம் துரத்தினது. இஸ்மவேலா ஈசாக்கா என்ற நிலை வந்தபோது ஈசாக்குக்காக இஸ்மவேலை துரத்தினான். இஸ்மவேலை நேசித்தான். எனவே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஜெபித்தான். அந்த ஜெபத்தின் பலனால் அந்த தலைமுறை இன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனா இஸ்மவேலா ஈசாக்கா என்று வரும்போது ஈசாக்குக்காக இஸ்மவேலை விட்டான். இதான் 21வது அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதனைனா, ஈசாக்கா ஆண்டவரா? தான் பரீட்சை. ஆபிரகாம் நினைச்சிருப்பார், என்ன ஆண்டவர், டவுட் ஆண்டவரே. ஆபிரகாம் பாத்தீங்களா, சும்மா எல்லாம் ஒருத்தனை சிநேகிதன்லாம் சொல்ல மாட்டார். புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது ஆபிரகாம் வச்சுதான் ஆரம்பிக்கிறார். அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கிட்டார், விசுவாசிகளுக்கு நம்ம ஆபிரகாமின் சந்ததி எல்லாம் கொண்டு வர பாருங்க. அதாவது தேவன் எதிர்பார்க்கிற ஒன்ன ஒருத்தன் கொடுத்துட்டானா, அவன் எதிர்பார்க்காத நிலையில கர்த்தர் அவனை உயர்த்திடுவார். லாசர் ஐஸ்வர்யவான் சம்பவத்தை சொல்லிட்டு, லாசர் எங்க இளைப்பாறிட்டு இருக்கிறான்னு காட்டி கொடுக்கிறார். ஆபிரகாம் மடியில. தேவன் எதிர்பார்க்கிற ஒன்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அதாவது நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற பெரிய சொத்தை அதுதாங்க. இது சொன்னதுனால இந்த வார்த்தையை சொல்ல விரும்புறேன். சவுலுக்கும் கிருபையை கொடுத்தார், தாவீதுக்கும் கிருபையை கொடுத்தார். 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டது ஒரே கிருபை. ஆனா 2 பேரும் உயர்த்தப்பட்ட பிறகு ஒருத்தன் எடுக்கப்பட்ட நிலையை மறந்தான், கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறந்தான். மறந்ததுனாலதான் அவனுக்கு கொடுத்ததுல நிறைவு இல்லை, திருப்தி இல்லை. எனக்கு 1000 கொடுத்தாங்க, தாவீதுக்கு 10000 கொடுத்தாங்க. சவுலை நியாயப்படி உனக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது. ஒரே நாள்ல முடிக்க வேண்டிய பிரச்சனை 40 நாள் கொண்டு போனதே. ஏன்னா பெலிஸ்தியன் அப்படிதான் சொல்றான், இன்றைக்கு நான் உங்கள் தேவனை நிந்தித்த, இன்றைக்கு அப்படிதான் வர, ஒரு நாளுக்கு தான் வாரம் பிரச்சனை பண்ண. ஆனா இவன் ஓட ஓட அவனுக்கு 40 நாள் இடம் கொடுத்தாச்சு. சரி, இந்த ஜெயம், இந்த வெற்றி அது யாருடைய ராஜ்யத்தை தான் நிலைப்படுத்துதுன்னா, சவுலுடைய ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்துது. அதெல்லாம் பார்க்கல. எனக்கு 1000 கொடுத்தாங்க, அவனுக்கு 10000 கொடுத்தாங்க. ஆனா தாவீதை பாருங்க, சவுல் அவனை 1000ங்களுக்கு அதிபதியா வைக்கிறான், அவனுக்கு 1000 அப்படி திருப்பி விடுறான் சவுல். உடனே தாவீது, இல்ல 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 எனக்கு 10000 தான் வேணும். கேட்டாரா? இல்ல, அவன் நான் மாத்திரம், நான் தெள்ளு பூச்சி, அவனை நான் எனக்கு மருமகன் ஆக்குறேன். ராஜாவுக்கு மருமகன் ஆகுறதெல்லாம் நான். என்னன்னா அவன் எடுக்கப்பட்ட நிலையை பார்த்தான். அதனாலதான் சங்கீதங்கள்ல அதை மென்ஷன் பண்ண தாவீது தவறவில்லை. சங்கீதங்களிலே தாவீது தன்னை ராஜாவாக காண்பிக்கவில்லை. சங்கீதங்களிலே தாவீது அவரை ராஜாவாக காண்பித்து தன்னை எங்கிருந்து எடுத்தார் அதை காண்பிக்கிறார். என்னை ஆட்டு தொழுவத்தில் இருந்து எடுத்தார், என்னை பயங்கரமான குழியில் இருந்து எடுத்தார், என்னை உளையான சேற்றில் இருந்து எடுத்தார், என்னை மரண வாசலில் இருந்து எடுத்தார், ஆமென், என்னை உயர் ஜல பிரவாகத்தில் நடுவில் இருந்து எடுத்தார். தாவீது இப்ப பாருங்க, சவுலுக்கு கொடுத்த கிருபையை ஆண்டவர் எடுத்துட்டாரு. தாவீதுக்கு கொடுத்த கிருபையை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்திட்டார். அதுதான் தாவீதுக்கும் அவன் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும். அதை தான் செவிசாய்த்து தேவனிடத்தில் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எல்லாருக்குமே கிருபை கொடுக்கப்படுகிறது, ஆனா சிலருக்கு கிருபை உடன்படிக்கையாய் ஏற்படுத்தப்படுகிறது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அது நித்திய உடன்படிக்கையாய் நிச்சயமான கிருபையா இருப்பதாக. அப்படி இருக்கணும், அது தலைமுறைக்கு கடந்து போயிட்டே இருக்குங்க. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யோனத்தான். யோனத்தான மாதிரி நல்லவனை பார்க்க முடியுமா? அவன் யோனத்தான் கேரக்டர்ல வேற சொந்த பையனே ஸ்தானத்துக்காக தாவீதை கொல்ல பார்க்கறான். ஆனா நியாயப்படி யாரு தான் கொண்டு இருக்கணும்? தாவீதை, யோனத்தான். ஏன்னா அவன் இடத்துலதான் யார் வரா? தாவீது வரா. ஆனாலும் தாவீதை காப்பாற்றுறான், தாவீதுக்காக பரிந்து பேசுகிறான். அப்படி இருந்தும் யோனத்தானுடைய முடிவு வழியிலே போச்சு. பாத்தீங்களா?
வழியிலே போச்சு பார்த்தீங்களா? ஆமா, அப்பதான் ஒரு வெளிச்சத்தை ஆவியானவர் காண்பித்தார். நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் கிருபை இல்லைன்னா ஓட்டத்தை முடிக்க முடியாது. எவ்வளவு நல்லவங்க யோனத்தான். தாவீது அழுவார், அழுது அழுது புலம்புவார். ஆமென். அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நான் செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். இப்ப ஆபிரகாம்கிட்ட கேட்கிறார், என்ன நியாயப்படி பண்ணி இருக்கணும்? தன் சகோதரனுடைய மகன் தான் லோத்து. லோத்து இருந்த சோதோமை அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்ன போது, நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டீங்க, செய்யுங்க ஆண்டவரன் விட வேண்டியதான. காலை விழுந்து கதறினானே, தன்னை சாம்பலாக்கினானே அந்த லோத்துக்காக, தன்னை தூசியாக்கினானே அந்த லோத்துக்காக. லோத்துக்காக இவ்வளவு அழுதா பிள்ளைக்காக எவ்வளவு அழுதிருக்கணும். ஆனா ஆபிரகாம் அதை செய்யாமல் அதிகாலையிலே எழும்பி புறப்படுகிறான். ஆமே, ஆபிரகாம்கிட்ட கேட்கலாமா, என்ன ஆபிரகாமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஆபிரகாம் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் ஈசாக்குக்காக இஸ்மவேலை இழக்க ரெடி. ஆனா எதற்காகவும் என்னை அழைத்த ஆண்டவரை நான் விட மாட்டேன். அதாவது நம்முடைய தீர்மானங்களும் நம்முடைய செயல்களும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்திட்டுனா நம்ம கண்ணு முன்னாடியே சொல்யூஷன் இருக்கும். அதுதான் ஆட்டுக்கடா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. என்ன சத்தம் வருது பாத்தீங்களா? ஆபிரகாமே ஆபிரகாமேங்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமே ஆபிரகாமே, சோதிக்கப்படுவதற்கு முன் ஆபிரகாமே என்றார். சோதிக்கப்பட்ட சோதனை பாதையில 2 தடவை கூப்பிடுறார். சோதனையின் பாதையில நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே அவர் சத்தம் அதிகமாய் கேட்டுக்கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறானா. பொதுவாக எங்க சத்தம் வருதோ அங்கதான் நம்ம கண்ணு போகும். ஆமா, பாஸ்டர் இந்த பக்கத்துல இருந்து என்ன கூப்பிடும் போது நான் அங்க பார்க்க மாட்டேன், நான் இங்கதான் பார்ப்பேன். எங்க சத்தம் வருதோ அங்கதான் கண்ணு போகும். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ ஒரு ஆட்டுக்கடா. வார்த்தை வருது. இப்போ பார்த்தா ஈசாக்குக்கு பதிலாக பலியாக ஒரு ஆட்டுக்கடா இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இறங்கி வந்தது. அவர்தான் நமக்காய் பலியான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. விடமாட்டாருங்க, விடமாட்டாருங்க. நான் சொன்னேன் அல்லவா, பரீட்சை என்பது தேவன் அனுமதிக்கிறார், அங்க தனிமை கிடையாது. அப்படி என்ன கேட்கலாம், இந்த ஆட்டுக்கடை எங்க இருந்து வந்துச்சு? இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிற தியானித்ததை மோரியா மலையின் ஒரு பக்கத்தில், ஆமா, இந்த சோதனையின் பாதையில் ஆபிரகாமும் ஈசாக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க இவர்களுக்கு உதவும்படி இது மறுபக்கத்தில் இருந்து ஒரு ஆட்டுக்கடா ஏறி வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். தேவன் அனுமதிக்கிற விசுவாச ஓட்டத்திலே நீ தனிமை கிடையாது, நீ தனிமை கிடையாது. ஆண்டவர் அதனாலதான் சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நீ தண்ணீரை கடக்கும் போது இருப்பேன், அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அவர் நம்புறவங்க வாழ்க்கையில் அக்கினி வந்துச்சு. தானியேல் 3வது அதிகாரத்துல வேக விடல. தண்ணீரை கடக்கிற சூழ்நிலை வந்துச்சு. மத்தேயு 14வது அதிகாரத்துல அமிழ விடல. அவர் ஒன்னு சொன்னது உண்டானா அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இங்க பாருங்க, இவன் தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான் தெரிஞ்சதும் ஈசாக்கு மேல ஒரு கீறல் கூட விழ தேவன் இடம் கொடுக்கவில்லை. தேவன் எதிர்பார்க்கிறது ஒண்ணுதாங்க, அன்பு. அப்ப எனக்கு ஒரு விசுவாச பரீட்சை வருதுன்னா நான் எதுல கவனம் செலுத்தணும்னா ஆண்டவரை நேசிக்கிறதுல. சாத்தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கேட்க விரும்புறான். அவன் ஜோபுவை சோதிக்க அவன் கேட்ட காரியம் என்னன்னா, அவன் தூஷிக்கிறானா இல்லையா பாருங்க.
நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்று கை வைக்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிற அவன் உதட்டுகளினாலே பாவம் செய்யலை. அவனை பிசாசு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ண பார்த்தான். அவன் சம்பாதித்த வெல்த்தில் கை வைக்கிறான். முதல்ல 1வது அதிகாரம் வெல்த், அவன் சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் அவுட்டு. 2வது அதிகாரம் ஆரம்பத்தில் ஹெல்த்தில் கை வைக்கிறான், சரீரத்தில் கை வைக்கிறான். எல்லாத்துலேயும் கை வச்சு பார்த்தா இவன் அமைதியாக இருக்கிறான். கடைசியில் அவன் யாரை பிடிக்கிறான்னா யோபுவின் மனைவியை பிடிக்கிறான். மனைவியினுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? நீர் தேவனை தூஷித்து. இதுதான் பிசாசினுடைய டார்கெட். இவன் வாயால் ஏதாவது 2 வார்த்தை சொல்லணும். எதுக்கு ஜெபம் பண்ணி, எதுக்கு ஆராதித்து, எதுக்கு ஊழியம் பண்ணி, என்ன கிடைச்சது, என்ன, இந்த ஒரு வார்த்தையை நம்ம வாயிலிருந்து சொல்லிடணும். இதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், இவ்வளவு டார்ச்சர் கொடுத்தது, இவ்வளவு சோதனை. இது எல்லாம் செய்தது எதுக்கு அப்படின்னா 2 வார்த்தை ஆண்டவரை தூஷித்து சொல்லிடணும். வேதம் சொல்லுகிறது அவன் உதட்டில் பாவம் செய்யல. நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவரிடத்துல ஒரு தேவைக்காக போவது தவறு கிடையாது, ஆனால் தேவைக்காக மட்டும் போவது தான் தவறு. ஒரு மீட்டிங் வராங்க சீஷர் ஜனங்கள், திரள் கூட்டம் 5000க்கு அதிகமாக வராங்க. அப்பம் கொடுத்தார் ஆண்டவர். அடுத்த மீட்டிங் அப்பத்துக்காக வராங்க, ஆண்டவர் கொடுக்கல, ஸ்டாப் பண்ணிட்டார். தேவைகள் சந்திக்கப்பட தேவனை தேடாதே, தேவனை தேடு, தேவைகள் சந்திக்கப்படும். அப்ப அவங்க எல்லாம் போறாங்க. அவர் பரலோக மன்னாவை கொடுத்துட்டு இருக்கிற எல்லாம் இதெல்லாம் கடினமான உபதேசம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சீஷர்கள் பக்கத்தில் மெதுவா நிற்கிறாங்க. என்ன சொல்றதுக்கு இவர்கிட்ட? ஆண்டவரே எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே கொடுத்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபயரா இருந்துச்சு. அதே கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட்டம். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன சர்மனை மாற்ற சொல்றியா? உனக்கும் போக மனதா இருந்தா போயிரு. அடுத்த வார்த்தை பேதுரு, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? இந்த ஜனங்க எதிர்பார்க்கிற அப்பங்கள் பட்டணத்தில் போனாலும் கிடைக்கும், ஆனா நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல மட்டும்தான் கிடைக்கும். இந்த பேதுருவை விடலைங்க ஆண்டவர். அத்தனை 1000 ஜனங்கள் போறாங்க. இயேசு ஒருத்தரையாவது ஏன் போறேன்னு தடுத்து நிறுத்தல. ஏன்னா வந்தது அவர்கள் இம்மைக்காக மட்டும். நித்தியத்துக்காக வந்தவன் வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வந்தது, ஒரு பின்மாற்றம் வந்தது. தேவன் அவனை விடவில்லை. அவனை என்ன நோக்கத்துக்காய் அழைத்தாரோ அதில் அவனை ஸ்திரப்படுத்தி அவனுடைய ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க வைத்தார். நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை அறிய சில சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஓகே, ரைட். பாரு, ஒரு பிரச்சனை வந்ததும் சிலுவை அற்புதம் நடக்கும்போது சீஷர்களின் எண்ணிக்கை பெருகினது. ஆனாலும் 12 பேர் தான் கூடவே இருக்கிறாங்க. அக்கறைக்கு போகும்னு சொல்லும் போது 12 பேர் போறாங்க. அற்புதம் நடக்கும் போது நிறைய பேர். அக்கறைக்கு போகணும்னா 12 பேர். இன்னும் தாண்டி ஆண்டவர் சொல்லுகிற, நீங்களும் என்னை விட்டுட்டு போயிருவீங்க, ஆனா நான் தனித்திரும்பி தான் என்னோடு இருப்பார். இப்பொழுது சிலுவையில இயேசு கிறிஸ்து அறியப்பட்டிருக்கிறார். எல்லா சீஷர்களும் ஓடி போனார்கள். ஆனா யோவானுக்கு ரொம்ப ஓட முடியல. ஏன்னா அந்த நேசம் அவனை பிடிச்சி இழுக்குது. அவன் பார்க்கும்போது இயேசு அடுத்த நாள் பார்க்கிறார், பக்கத்துல வந்து நிற்கிறான். ஒரு சோதனையின் பாதையில தான் நாம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பது தெரிய வரும். ஒரு சோதனையின் பாதையில தான் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு. பேதுருட்ட திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி. முதல்ல கேட்பார், இவங்க எல்லாரும் நேசிக்கிறியா அப்படின்னு, அன்பு கூறுகிறியா? ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அன்பு கூறுகிறியான்னு கேட்கிறாரு. அடுத்து, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நேசிக்கிறியா பேதுருன்னு கேட்டார். அவருடைய முதல் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு அன்பை காட்டினேன் பார்த்தியா, அதே மாதிரி உன்னால என்ன காட்ட முடியுமா கேட்கிறார். பேதுரு சொல்றது, ஆமா ஆண்டவரே, ஆனா அது உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நீங்க காட்டுறது மாதிரி அன்பை என்னால காட்ட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து ஆண்டவர் கொஞ்சம் இறக்குறார். சரி, அன்பு கூறுகிறியா பேதுரு அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரே ஆமா அது உங்களுக்கு தெரியும். அடுத்து கேட்கிறார், நேசிக்கிறியா பேதுருவே அப்படிங்கிறார். நம்ம என்னதான் செஞ்சாலும் எபேசு சபைக்கு இருக்கிற மாதிரி குவாலிட்டி
எல்லா சபைகளுக்கும் இருந்தா துருபதேசமே வராது. ஏன்னா அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்றது இந்த எபேசு சபையில வேலைக்காகாது. அவங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை, ராங் டாக்டரினுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுவோம், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன ஆண்டவர் குறை இருக்கு? நீ ஆதியில் கொண்டிருந்த. அப்போ வரங்களை உலகம் பெருசா பார்க்கும், கனிகளை பரலோகம் பெருசா பார்க்கும். என் பிரயோஜனத்துக்கு என்ன வரும்? நான் எல்லா வரங்களையும் நாட வேண்டும். ஆனா என் பிரயோஜனத்துக்கு என்ன வரம் தேவை அது எனக்கு கொடுக்கப்படுகிறது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எல்லா வரங்களையும் உடையவர். எனக்கு நியமித்த ஓட்டத்தில் என்ன வரங்கள் எனக்கு தேவையோ அது எனக்கு கொடுக்கப்படுகிறது. மகிமை அவருக்கு மாத்திரம். ஆனால் வரங்கள் என்பது நான் அவருக்கு கொடுப்பதல்ல, அவர் எனக்கு தர கிஃப்ட். ஆனா கனி என்பது நான் அவருக்கு கொடுக்குவது. வரம் இல்லாத மரத்துக்கு கீழே கோடாரி வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லவில்லை. கனி இல்லாத மரத்துக்கு கீழே கோடாரி இருக்கு. ஆண்டவர் ஒரு பரீட்சையை வைக்கும் போது என்னுடைய அன்பின் அளவு தேவன் அறிய விரும்புகிறார். அதில் நான் குறை உள்ளவனா இருப்பேனே ஆகில் நான் என்னை மாற்றிக்கொள்ள, நான் திருத்திக் கொள்ள எனக்கு தேவன் தவணை கொடுக்கிறார். அந்த தவணையின் பெயர் தான் கிருபை. கல்லறிந்து சாக வேண்டியவள் அவள் நினைத்திருப்பாள், இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல எங்கிருந்து கல்லு மேல வந்து விழப்போகுதுன்னு தெரியல. எல்லாரும் சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரை கையில கல்ல வச்சிட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிருபை என்பது இயேசுவுக்கு முன்பாக வந்து நின்றது. ஹல்லேலூயா. அவ விசுவாசித்து வரல, அவளை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவர் எப்பொழுது இருந்தது? கிருபாசனத்தில் இருந்ததுனால, கிருபை நிறைந்தவராக, கிருபை மேல கிருபை, கிருபாசனத்தில் அவர் இருந்ததுனால, ஆமென், அத்தனை கற்களுக்கும் அவளை விலக்கினார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்றார். இதுதான் கிருபை. சந்தோஷமா திரும்பும் போது நில்லு நில்லுன்றார். இனி இதான் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இதுல இருந்து சத்தியத்தையும் பிரிக்க முடியாது, கிருபையிலிருந்து சத்தியத்தையும் பிரிக்க முடியாது, சத்தியத்திலிருந்து கிருபையும் பிரிக்க முடியாது. சத்தியம் உணர்த்தும், கிருபை அணைக்கும். என்னை நோக்கி வருகிற சத்தியம், அதை நான் உள்வாங்கி உணர்வேனானால் அடுத்து எனக்கு என்னை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை என்னை அவருடைய பாதையில் தூக்கிட்டு வரும். அதான் தவணை. இனி பாவம் செய்யாதே. அவள் அந்த தவணை எப்படி பயன்படுத்தினாள் தெரியுமா? அதான் சீமோன் பரிசேயன் வீட்டில் இயேசு உட்கார்ந்திருந்த போது அவன் அந்த பாதத்தில் உட்கார்ந்தா. கிருபையை உணர்ந்தவள் மீண்டும் பாவம் செய்ய மாட்டாள், பாதத்தில் வந்து உட்காருவாள். கிருபையை உணர்ந்தவள் பாவத்தை முத்தமிட மாட்டாள், பாதத்தை முத்தமிடுவாள். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவன் அறிய விரும்புகிறார். நேரம் போறதுனால வேகமா சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது, ஏன் தேவன் பரீட்சை அனுமதிக்கிறார்? லூக்கா 21வது அதிகாரம் 12-13 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா, இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்பே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடிப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள். 13வது வசனம். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒரு சோதனை அனுமதிக்கிறார்னா அது என்னை காட்சிப்படுத்துவதற்கல்ல, நான் அவருடைய சாட்சியாய் நிற்பதற்கு ஏதுவாகும். ஹல்லேலூயா. சிம்சோன் ஒரு சோதனையில சிக்கி கொண்டான், அவன் காட்சியா மாறிட்டான். அது தேவன் அனுமதித்ததல்ல, தேவன் அவனை தப்புவித்தார். கிருபையில் இருக்கிற ஃபேவரையும் பார்க்கணும், வார்னிங்கையும் பார்க்கணும். அவங்களால மட்டும்தான் தன் நடைகளை சீர்படுத்த முடியும். ஒரு விஷயம் மாட்டினா அவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது, தப்புவிக்கப்பட்டான். இது நல்லா இருக்குது, நான் பாவம் செய்வேன், நான் அகப்படுவேன், கிருபை என்னை தப்புவிக்குது. இது நல்லா இருக்குது, நல்லதாப்பா இருக்குது. ரெண்டாவது விஷயம் மாட்டினா தப்புவித்தா, மூன்றாவது விஷயம் மாட்டினா தப்புவித்தா. இவன் தப்புவிக்கப்பட்ட, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஃபேவரை மட்டும் பார்க்கறான், அதுல இருக்கிற வார்னிங்கை பார்க்கல. என்ன வார்னிங்? போயிடாதப்பா, போயிடாதப்பா, போயிடாதப்பா. அதனாலதான் பவுல் சொல்றேன், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. திருப்பி போய் மாட்டிட்டான். ஆண்டவர் அவனை எப்படி வச்சிருந்தார் பாத்தீங்களா? இப்ப எப்படி அதுக்கு முந்தின அதிகாரத்துல சிம்சோன் பேரு கேட்டாலே பெலிஸ்தீன் ஓடுதான்.
இப்போ பெலிஸ்தியனுக்கு டைம் பாஸே சிம்சோன் தான். இதான் காட்சியாய் இருப்பது. தேவன் பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே தந்தது சாட்சியாய் இருப்பதற்கு. பவுல் சொல்லுகிறார், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதான் ஆண்டவர் சீஷர்கள்ட்ட சொல்ல, இப்படிலாம் பிரச்சனை வரும், சோதனை வரும், நீ கவலைப்படாத, ஒரு முடி கீழே விழணும்னா கூட பிதா சித்தம் இருக்குது. இதெல்லாம் ஒன்று நடந்துட்டுன்னு வச்சுக்கோயேன், அது உங்களுக்கு சாட்சியாய் மாறும். புரியும்படி சொல்லணும்னா அப்போஸ்தலர் 27, 28 அதிகாரங்கள் எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. 27வது அதிகாரத்தில் எல்லாரும் கப்பல் பயணம் புறப்படும் போது பவுல் சொல்லுகிறார், சூழ்நிலை சரி மாதிரி இல்லை, இப்போ வேண்டாம். ஆனால் நூற்றுக்கு அதிபதி பவுலுடைய வார்த்தைகளை விட மாலுமியனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கப்பலில் பவுலுக்கு வார்த்தைக்கு மதிப்பே இல்லை. சொன்னது மாதிரி காற்றடித்தது, கப்பல் உடைந்தது, ஒரு தீவுக்குள்ளே போகிறாங்க. தீவுக்குள்ளே போகும்போது இப்போ குளிருக்கு அனல் மூட்டும்படிக்கு, அனல் உண்டாக்கும்படி நெருப்பை கூட்டுறாங்க. அப்படி நெருப்பை கூட்டும் போது 2 விறகுகளுக்கு இடையில் ஒரு விரியன் பாம்பு இருந்துச்சு. பவுல் கையை கடிச்சிட்டு பவுல் அதை உதறி போட்டான். கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் பாரு, மரணம் இவனை விடலை பாரு, தேவன் இவனை தண்டித்தார் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் இப்போ விழுந்து சாவா நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் சாகலை, அவர் கூலா நிற்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேறு சிந்தையாகி. அந்த பரீட்சைக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டணமே அவங்கிட்ட தான் வரும். எந்த இடத்துல பவுலுக்கு வேல்யூ இல்லையோ, எந்த கூட்டத்தின் நடுவில் பவுலுடைய வார்த்தை எடுபடலையோ, அந்த இடத்துல அவனை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? தேவன்ட்டாங்க. ஆண்டவர் ஒரு பரீட்சையை அனுமதிக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லி நடத்துறார் தெரியுமா? உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, என் ஜனங்கள் ஒருபோதும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென். அவ்வளவு, நான் இதை நம்புறேன் ஆண்டவரே. எனக்கு இந்த ஒரு பாதனை அனுமதிச்சிருக்கிறீங்கன்னா இது எனக்கு சாட்சியா மாறப்போகுது. ஹல்லேலூயா. ஈசாக்கை துரத்தி விட்டாங்க, ஏசேக்கிலிருந்து துரத்தி விட்டாங்க, சித்னாவிலிருந்து துரத்தி விட்டாங்க. ரெகோபோத்தில் போறார், கர்த்தர் இடம் உண்டாக்கினார் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி பெயர்சபாவுக்கு போய் அங்கே பலி பீடம் கட்டி தேவனை தொழுது கொள்ளும் போது யார் யார் துரத்தி விட்டார் அத்தனை பேரை வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். துரத்தி விடும்போது நீ அவன் இவன் இப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்து வந்து உம்மோடு கூட நீர் அப்படிங்கிறாங்க. ஒரு பரீட்சை இருக்குன்னா அதுக்கு அடுத்து ஒரு மேன்மை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான், தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வான், என்னை தப்பி செல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பரீட்சை இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னாடி தேவன் வைத்திருக்கிற மேன்மை அது விலையேறப்பட்டது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள தேவன் பரீட்சை அனுமதிக்கிறார். நம்முடைய வேல்யூவை மற்றவர்கள் அறிந்து கொள்ள தேவன் பரீட்சை அனுமதிக்கிறார். எல்லாரும் இந்த பவுலை சாதாரணமா நினைச்சிட்டாங்க. ஆனா இல்ல, அவனுக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் வாயாலேயே சொல்ல வைத்தான். இதை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொல்றேன். ஏன் 207 பவுலோட சேர்த்து 276 பேர் இந்த கப்பல்ல இருக்கிறாங்க. மற்ற 275 பேரை கடிக்காத பாம்பை இந்த பவுல கடிக்க வச்சுட்டீங்களே. அட்லீஸ்ட் ஒரு 4 பேரையாவது கடிச்சிட்டு வந்து கடிச்சா பிரச்சனை இல்லை. 27வது அதிகாரத்துல யூரோக்ளித்தான் அடித்த காற்றுனால எல்லாருக்கும் பிரச்சனை. எல்லாருக்கும் பிரச்சனைனால யாரும் யாரையும் குற்றப்படுத்தலை. ஆனா இங்க ஒருத்தனுக்கு பிரச்சனைன்னு வரும்போது இவன் தான் காரணம், இவ தான் காரணம். இவ தானே சர்ச்சுக்கு போயிட்டு வரா, ஒழுங்கா எங்க கூட பழைய இடத்துக்கே வந்திருந்தா. இந்த ஒரு ஆள் சந்திக்கும் போது பிரச்சனை.
ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இதே கேள்வி, ஆண்டவர் அட்லீஸ்ட் ஒரு இப்படியெல்லாம் பவுலை நீங்க அனுமதிச்சிருக்க கூடாதுல்ல ஆண்டவர். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் பவுலுக்குள்ள மட்டும்தான் என் வல்லமை இருக்கு. என் வல்லமை அவனுக்குள்ள இருந்ததுனால விஷம் உள்ள ஏறல. வேற யாரையாவது கடிச்சிருந்தா அத்தனை பேரும் என்ன ஆயிருப்பான்? இறந்திருப்பான். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? பவுலே, உன் நிமித்தம் நான் எல்லாருக்கும் என்ன செய்தேன் தெரியுமா? தயவை காண்பித்திருக்கிறேன். சில நேரத்தில் உங்க வீட்டில் நீங்க மட்டும் சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, நீங்க மட்டும் சில போராட்டங்களை சந்திக்கிறீங்க. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அதனால உங்க கூட இருக்கிறவங்க இன்னும் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஹல்லேலூயா. அதனாலதான் எபேசியருக்கு சொல்லுகிறேன், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. பாம்பின் விஷத்தை விட அப்பாவின் வல்லமை பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வேல்யூ உருவாக்க தேவன் பரீட்சை அனுமதிக்கிறார். அதுதான் பொன்னை வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே. 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. போதும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த பொண்ணை எதுல சோதிக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. சரி, இந்த பொண்ணை அக்கினியில தூக்கி போட்டது யாரு? சத்துருவா ஓனரா? நம்ம எல்லாம் யாரை குற்றச்சாட்டிட்டு இருக்கோம்? நம்ம பாடும் நீரறியா யாதும். அதான் தேவன் அனுமதிக்கிற சோதனை என்பது அந்த அதை உருவாக்குறவர் பர்பஸா தூக்கி அந்த தீரப்படுறார். ஆனா பொண்ணு அக்கினிக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓனர் எங்கேயுமே எழும்பி போக மாட்டார். அங்க உட்காந்து அதை பார்த்துட்டே இருப்பார். சும்மா கை கட்டி பார்த்துட்டு இருக்க மாட்டார். கையில் ஒரு இடுக்கிய வச்சு அதை தாங்கி பிடிப்பார். வெளியேந்து பார்க்கிறவர்களுக்கு இது அக்கினிக்குள்ள இருக்குது, ஆனா உள்ள இருக்கிற பொண்ணுக்கு தான் தெரியும், நான் அவர் கையில் இருக்கிற இடுக்கிக்குள்ள இருக்கிறேன். அந்த கிருபைங்கிற இடுக்கி, அந்த கிருபைங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள நான் இருக்கிறேன். அது மட்டுமா, அக்கினி எறிகிற இடத்துல எல்லாம் அந்த பொண்ணை தூக்கி போட மாட்டாங்க. ஸ்டவ்ல பாரு, தீ எரிஞ்சிட்டு இருக்கு, கேஸ் வேஸ்டா போகுது, அந்த கோல்டை கலத்தி போடு. இல்ல, அதற்கென்று நியமிக்கப்பட்ட. அதான் ஆபிரகாம்கிட்ட சொல்ல, நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் போ. வேற எங்கேயாவது போனேன்னா இந்த சோதனை அர்த்தமே இல்லாம போயிடும். அது மாத்திரமா, வாழ்க்கை ஃபுல்லா இந்த பொண்ணு அக்கினியில இருக்கும்? இல்ல, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. நான் இந்த மெசேஜை ஒரு இடத்துல கொடுக்கறதுக்காக எங்கள் சர்ச்சில் ஃபஸ்ட்டு இதை கொடுத்த இந்த கோல்டை பற்றி அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் ஒரு பிரதரை கூப்பிட்டு எனக்கு இந்த ஜுவல்லரி ஷாப் ஒன்று கூட்டிகிட்டு போகணும், எனக்கு இதை பற்றி கேட்கணும், பாயிண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது, இது உண்மையா இப்படிப்பட்ட சம்பவம். அப்போ அவர் கூப்பிட்டு போனார். அவர் என்னை காண்பித்து கொடுத்தார் அந்த இடத்த, அந்த பொண்ணு புடமிடுற இடத்த. அப்போ நான் ஒன்று கேட்டேன், இது எவ்வளோ நேரம் கோல்டு இதுக்குள்ளே இருக்கணும்? அவர் ஒரு டைம் சொன்னார், இவ்வளோ நேரம் தான் இருக்கும் சார் அப்படின்னு. அந்த டைம் வந்துட்டுனா என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அந்த டைம் வந்துருந்ததும் நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னா. நான் அப்போ கேட்டேன், ஒருவேளை டைம் தாண்டிட்டுனா? டைம்லாம் தாண்டாது சார் அப்படின்னா. இல்லை, டைம் தாண்டிட்டுனா? டைம் தாண்டாது சார். நான் சொல்ல முடியுமா எனக்கு பிரசங்கத்துக்கு பாயிண்ட் வேணும்னு? நான் சொன்னேன், எனக்கு கேட்கறதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், நான் கேட்கறது தப்பாக இருந்தால் மன்னிச்சு வைக்கோங்க. ஒருவேளை டைம் தாண்டிட்டுனா சொல்லுது. அவர் சொல்கிறார், நான் டைம் தாண்டிட்டுனா என்ன பர்பஸுக்கு நான் இதை தூக்கி போட்டேனோ அது நிறைவேறாமல் போயிடும் சார், எனக்கு பெரிய நஷ்டமாயிரும் சார், அதனால் அந்த டைம் வந்ததும் நாங்கள் தூக்கிடுவோம். நான் அந்த இடத்துல ஸ்தோத்திரமாப்பாண்டேன். கர்த்தர் என்னை ஒரு சோதனையின் பாதையில் அனுமதிப்பார் என்றால் எனக்கான நேரம் வரும்போது நான் தூங்கிட்டு இருந்தால் அவர் என்னை தூக்கி விடுவார். பேதுரு தூங்கிட்டு தானாங்க இருந்தார் சிறைச்சாலைக்குள்ள. யார் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? விசுவாசிங்க. பேதுரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நம்ம அண்ணன் கெட்சமனே தோட்டத்திலையும் தூங்குவாரு. சிலருக்கு தூக்கமே சர்ச்சில் வந்தாதான். அதுவும் ஆல் நைட் பிரேயரை மிஸ் பண்ணவே ஆண்டவர் தூக்கி விட்டார். பார்த்தீங்களா?
பேதுருக்கு இது கனவா நனவான்னு தெரியல. அதான் நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தோம், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனா ஒரு பொண்ணு அக்கினியில போட்டு வெளியே வந்துட்டுன்னு வைங்களேன், அதனுடைய மதிப்பு பல மடங்கு கூடும். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். அப்ப இந்த பரீட்சையின் காலத்துல நாம செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8 முதல் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு இப்ப யோபு ஒளித்திருந்தார். தேடுறார். ஏன்னா மீதி எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களா இருக்கிறாங்க. இப்ப யோபு தேடிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். எதை வச்சு சொல்றாருன்னா 11வது வசனத்தை வாசிங்க. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி என் பிடித்தது, கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, பற்றி பிடித்தது. இன்னைக்கு கவனிங்க, அவருடைய நெறியை போதும் போதும், விட்டு இங்க பாருங்க. யோபு மனைவி வந்து தேவனை தூஷித்து ஜீவன் விடுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசல. நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்ல வந்து கடைசியில் சிலர் வருவாங்க தெரியுமா, எரியிற தீயில 1 லிட்டர் எண்ணெய அதுவரை அப்பதான் நம்ம கொஞ்சம் சால்வாகி இருப்போம். எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ற சிஸ்டர்னு வேற சொல்லிட்டு, அதனால தான் யோபு அவர்களை பார்த்து சொன்னார், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். இப்போ யோபு யாரை தேடுறாருன்னா, யாரை நம்பி இருக்கிறான்னு முன்னாடி பார்க்கறான், பின்னாடி பார்க்கறான், ரைட்ல பார்க்கறான், லெஃப்ட்ல பார்க்கறான், அவரை காணல. பைபிள் சொல்லுது, யோபுவே சொல்ற, அவர் ஒளித்து இருக்கிறார், அவரை காணவில்லை. வேதனையோடு அப்ப நான் மட்டும்தான் நடக்கணுமா சொல்லிட்டு வேதனையோடு கீழே குனிந்து பார்க்கிறான். அவன் நடக்கிற பாதையில அவன் நடக்கிறதுக்கு முன்னாடி வேறொருடைய காலடி இருப்பதை பார்க்கிறான். அவ்வளவுதான். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. யோபு என்ன செய்தா தெரியுமா? அந்த காலடியில அவன் காலடிகளை வைத்து நடந்தான். அதான் அவருடைய அடிச்சுவடு. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டது. நமக்கான அடிச்சுவடை அவர் வைத்து போயிருக்கிறார். அதுதான் அவர் நமக்கு தந்த வேதம். இந்த அடிச்சுவடை நம்ம உறுதியா பற்றி கொள்வதை தவிர வேற வழியே இல்லை. ஆபிரகாம் அப்படிதான் ஜெயித்தான். எப்படி ஜெயித்தான்? வேலைக்காரர்களை பார்த்து என்ன சொன்னா, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருவோம். என்ன நம்பிக்கையில் ஆபிரகாம் இது சொல்றீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு அந்த சுவடை ஆண்டவர் கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார்? ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும். தேவன் ஒரு விசை சொல்லி மறுவிசை மாற்றுகிறவர் அல்ல. பவுல் இந்த விரியன் பாம்பு கடித்த பிறகும் பதறாமல் உதற காரணம் என்ன? காரணம் உண்டு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ ராயனுக்கு முன்னாடி சாட்சி கொடுக்க வேண்டும். சரி, நம்ம பேதுரு விஷயத்துல வரும். நாளைக்கு கழுத்தை வெட்ட போறாங்க பேதுரு, ஆல்ரெடி யாக்கோபை கொன்னுட்டாங்க பேதுரு, உன்னால எப்படி தூங்க முடியும்? அவர் என்கிட்ட சொல்லிட்டார், நீ இளைஞனா இருக்கும்போது ஒருத்தர் உன்னை தொட முடியாது, நீ முதிர் வயது ஆகும்போது உன்னை தூக்கிட்டு போவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சோதனையின் பாதையில தேவன் நடத்துறாருன்னா அதற்கு முன்னாக நமக்கு தேவன் வார்த்தையை கொடுத்திருப்பார். அவருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா நம்ம இல்ல. ஒரே வழிதான் இருக்கிறது, வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, வசனத்தை பிடிச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. அதனாலதான் வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாததும் இஸ்ரவேலின் ராஜா ஐயோ என்று கதறின போது யோசபாத் கேட்கிறான், இங்க யாராவது தேவனுடைய மனுஷன் இருக்கிறானா அப்படின்னு. இருக்கிறாங்கப்பா. ஏன்பா? அவர்கிட்ட தண்ணீர் இருக்குமா? இல்ல, அவர்கிட்ட வார்த்தை இருக்குது. தண்ணீர் இல்லைனால கூட வாழ்ந்துடலாம், வார்த்தை இல்லைன்னா வாழ முடியாது. ஆமென். வார்த்தையை பிடித்து கொண்டு, அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆமென், நம்முடைய வேதம் மட்டும் என் மனமகிழ்ச்சியா இராமல் இருந்திருந்தா நான் என் துக்கத்திலேயே
உங்க கையில பைபிளை உயர்த்தி ஆண்டவர் நீர் தந்த இந்த நல்ல அடிச்சுவடுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவருங்க. தேவன் ஒன்னு அனுமதிக்கிறார். அந்த ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். உபாகமம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிரமைப்படுத்தி உன்னை சோதித்து. போதும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஒருவன் வாழ்க்கையில பரீட்சை அனுமதிக்கிறார்னா அவன் எதிர்காலத்தை அழிப்பதற்கல்ல, அவனுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுப்பதற்காக. அப்படி என்றால் எத்தனை பேர் விரும்புறீங்க இன்று சோதனையின் பாதையில் நடக்கிற எனக்கு நன்மையான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். பரீட்சைக்கு நிற்காதவர்களால பலன் கொள்ள முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தீமோத்தேயுவுக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நடத்துவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. ரெண்டு கைகளை உயர்த்தி அகல ஆழ உயரவான் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டாருங்க. அவர் அங்கே இருப்பார். அக்கினியானாலும் இருப்பார், தண்ணீரானாலும் இருப்பார், வேதனையின் பாதையிலும் இருப்பார், சோதனையின் பாதையிலும் இருப்பார். அவர் உன்னை தனியே விட மாட்டார். சொல்லுங்க, காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார். சொல்லுங்க, தொல்லை கஷ்டங்கள், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஈருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் சேவிலே, வலது கரத்தை உயர்த்தி பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து பாதிவளை விட்டு செல்லவர் மனிதர் அல்ல, உலகத்தின் முடிவு வரை இந்த கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர். சொல்லுங்க, காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர். ஆமென். ஹல்லேலூயா. Glory mamro shehedanara rihatarala danara yemaralaria tanara. ஆமென். ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு நீங்க இப்பொழுது தேவனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற பாதைக்காக ஸ்தோத்திரம் செலுத்து. இதெல்லாம் நன்மையா மாறப்போகுது. சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை தான் செஞ்சாங்க. ஆனா சகோதரர்கள் தீமை செய்ய யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தேவ திட்டம் சொப்பனமாய் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. எது உன்னை குறித்து முதலில் வெளிப்படுத்தப்பட்டதோ அதுதான் நிறைவேறும். ஹல்லேலூயா. நாம் பிறப்பதற்கு முன்னமே நம்மை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. அதுதான் நிறைவேறும், அதுதான் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட பேசுங்க. சில பாதை உங்களால தாங்க முடியலையா, வலிக்குது, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியுதுப்பா இதுக்கு பின்னாடி ஒரு நன்மையை வச்சிருக்கிறீங்கன்னு, ஆனா வலிக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லப்பா,
உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, கையை மட்டும் பிடிச்சுக்கோங்க பாட். நான் பிடிச்சா விட்டுறேன்ப்பா பல தடவை. நீங்க கையை பிடிச்சு நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. நான் உங்களை நம்புறேன்ப்பா ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன், முழுசா நம்புறேன், முழுசா நம்புறேன். இந்த கொந்தளிப்புக்கு என்ன விட மாட்டீங்க, இந்த 7 மடங்கு அக்கினிக்கு என்ன விட மாட்டீங்க, இந்த விரியன் பாம்புக்கு என்ன விட மாட்டீங்கப்பா. ஆமென். என்ன விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நம்புவே 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 இயேசுவை நம்புவே. கடைசியா 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே ஓராமப்லாஹரே, நம்புவே. நம்புறப்பா, ஹalleluya. நம்புவே. அப்படியே 2 கைகளை விரித்து, என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை விட்டுறாதீங்கப்பா. பிள்ளைங்களை சாட்சியா நிறுத்துவீராக. எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல பிரகாசிப்பிக்கப்படுவீராக. ஓ ராமகதரரே, உமக்காக யாவும் சகிப்பேன். உமது தேவ பலனை பெற்றுக்கொள் சபையே. தேவனுடைய பலன் உன்னதத்தில் இருந்து வரும் பலன். ஆமென். glory. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து முன் செல்ல கிருபை செய்யுங்கப்பா, தொடர்ந்து முன் செல்ல. ஆமென். ஒரு விஷயம் கூட, என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும். கெத்செமனே தோட்டத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து இயேசுவை பலப்படுத்தினானே, பரலோக பலன் கிடைத்தது, அந்த சிலுவையை சுமக்க வைத்தது, அந்த சோதனையை ஜெயிக்க வைத்தது. எங்களுக்கு வேண்டிய பலத்தை பரலோகத்திலிருந்து தருகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலத்தை உம்முடைய பிள்ளைகளை கொடுத்து இடை கட்டுவீராக. உமக்காக யாவும் கிருபை தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. உங்க பலன் வேணும்பா, உங்க பலன் வேணும்பா. உமக்காக ஷம்ரா பலரா ஹச்சரே ஏமம்ரோ ஷெலரே. 2 கைகளை விரித்து, கண்களை ஏறெடுத்து, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன். உண்மையாய் சகோதரி சகோதரா, அவரால் நீ நடத்தப்படுவாயானால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன்னுடைய ஓட்டம் வெட்கத்துல முடியாது, உன்னுடைய ஓட்டம் மகிமையில தான் முடியும். ஆமென். ஷமகரலரஜனரா. ஆமென். தமது முகப்பிரகாசம் தினமும் வீசட்டும். நம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்கப்படும். கிருபையாயிரும், கிருபையாயிரும், கிருபையாயிரும். கைகளை உயர்ச்சி. ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை
அவர் அறிவாரா. அது தீமைக்கு அல்லையா, சமாதானத்துக்கு. சொல்லுங்க, இது தீமை அல்ல, இது காரணம் கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையா இந்த இடத்துல அப்பா உம்முடைய பிள்ளைகளை கூடி வர செய்து பாட வைத்து, துதிக்க வைத்து, ஜெபிக்க வைத்து, எங்களை அறிந்து எங்களோடு பேசின உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவரும் ஆண்டவரே அப்பா எலியாவை மாதிரி நாங்க பல முறை சோர்ந்து போனது உண்டு. பரலோகத்திலிருந்து வார்த்தை என்னும் மன்னாவை அப்பத்தை எங்களுக்கு கொடுத்து செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி தட்டி எழுப்பி ஓட வைக்கிறவங்க கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அநேகர் நீர் தட்டி எழுப்பினீர் ஆண்டவரே, தொடர்ந்து ஓட வைங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா, இது சாட்சி ஆவதற்கு ஏதுவாகும் என்று. இதே வார்த்தை உம்முடைய சமூகத்திலிருந்து, உம்முடைய பீடத்திலிருந்து, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்று நடக்கிற பாதைகள் நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாய் மாறுவதாக கர்த்தர் அப்படியே செய்து நடத்துங்கப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் இம்மட்டு கிருபையாய் பொறுப்படுத்தி நடத்தினீரே ஆண்டவரே. உம்முடைய தாசர்களை பலப்படுத்தி வருகிறீரே. தொடர்ந்து தொடர்ந்து என்னென்ன காரியங்கள் இந்த ஊழியத்தில் காண வேண்டும் என்று நெடுநாளாய் உங்க சமூகத்தில் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அதை கண்டு உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.